வெல்கம் கைஸ், இது உங்கள் துருகர்ணி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா, ஈஸியான மெத்தடில் சுரைக்காய் குழம்பு வைப்பது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு சுரைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் சீவி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனே 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுன்னு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். நான் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடிக்கலாம். சுரைக்காய் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இடைய அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அதை ஓப்பன் பண்ணி அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க. அது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைக்கிறதுக்கு 2 சீல் தேங்காய் எடுத்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், சுரைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சுரைக்காய் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலத்தை ஊற்றிக்கலாம். நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தடில் நம்ம சுரைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டுட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.